யூஸ்வலா இதுக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சின்ன மெத்தட், ஓகே, ஒன் லைன் மெத்தட் இருக்கு. அது இது பண்றதுக்கு தான், டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஓகேவா? சோ சிங்கிள் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம் இத. ஓகேவா? இதுல நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க அதை அப்படியே கொடுத்துக்கலாம். சோ இப்ப வரையும் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் எழுதிருப்போம்னு பாத்தீங்கன்னா, டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்திருப்போம்ல. டெஃப்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுப்போம். இப்ப வந்து சம் பண்ண போகுது அப்படின்னா சம், ஓகே, ஏ கமா பி, இல்ல ஏ ஓட 10 ஒரு 10ஓ இல்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ண போறோம்னா அப்படியே ஒண்ணு கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், ஏ பிளஸ் 10 ஆர் ஏ பிளஸ் 20. ஓகேவா? சோ இப்ப இதை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்ம இங்க இருந்து சம் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி நம்ம கூப்பிடும் போது பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா? சோ அத நான் 5 கொடுக்குறேன். இது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இது எனக்கு